திமுக கூட்டணி கட்சிகள் போட்டியிடக்கூடிய தொகுதிகள் பற்றிய விவரம் இன்னும் சற்று நேரத்தில் வெளியாகிறது என்று தகவல் வெளியாகியுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாஸ்கர் விவரிக்க கேட்போம். பாஸ்கர், திமுக கூட்டணி கட்சிகள் போட்டியிடக்கூடிய தொகுதிகள் பற்றிய விவரம் வெளியாக இருப்பதாக தகவல் அறிகிறோம். ஒவ்வொரு கட்சிகளாக கூட்டணி கட்சிகள் அவர்களுடைய தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நிறைவு பெற்று, அதாவது எந்தெந்த தொகுதிகள் அப்படிங்கிறதான பேச்சுவார்த்தை நிறைவு பெற்றுருச்சு. இறுதி பட்டியல் இன்று மாலை வெளியாகும். முதலமைச்சர் ஸ்டாலினும் கூட்டணி கட்சிகளுடைய தலைவருமான ஸ்டாலின் அவர்கள் இதை பற்றி வெளியிடுவார்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இன்னும் சற்று நேரத்தில் வெளியாக இருக்கிறதாக ஒரு தகவல் இருக்கு. முழு விவரம் என்ன? திமுகவுடைய தொகுதி பங்கீட்டு குழுவில் இடம்பெற்றிருந்தக்கூடிய முன்னணி முக்கிய தலைவர்கள் எல்லாம் அறிவாலயத்திலிருந்து புறப்பட்டு சென்றார்கள். அவர்கள் சென்ற சிறிது நேரத்தில் மீண்டும் அறிவாலயத்துக்கு வருகை தந்தார்கள். டி.ஆர். பாலு, கே.என். நேரு, ஏவா வேலு உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் மீண்டும் வருகை தந்து சற்று நேரத்தில் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்படக்கூடிய அந்த தொகுதி விவரங்களை எல்லாம் நாங்கள் வெளியிட இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் தகவல் சொல்லிட்டு உள்ளே சென்றிருக்கிறார்கள். மீண்டும் ஒரு ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்படக்கூடிய அந்த தொகுதிகளுடைய விவரங்களை எல்லாம் தற்போது அவர்கள் வெளியிட்டு வருவார்கள். அந்த அடிப்படையில் தான் நாளை திமுக கூட்டணி கட்சி தொகுதி மற்றும் வேட்பாளர்கள் அறிக்கை இது தொடர்பான வெளியாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு முன்னதாக கூட்டணி கட்சிகளுக்கான அந்த இடங்கள், தொகுதிகள் என்னென்ன அப்படிங்கறதெல்லாம் இன்றே வெளியிட்டு வருவார்கள். அதற்கான ஒரு ஆலோசனை கூட்டம் என்பது தற்போது அண்ணா அறிவாலயத்தில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. முன்னதாகவே கூட்டணி கட்சிகளுக்கு சிபிஎம் காலையில் வந்தாங்க. 5 இடங்கள் என்னென்ன தொகுதின்னு அடையாளம் கண்டாங்க. தேமுதிகவுடைய தொகுதி பங்கீட்டுக்கும் வருகை தந்திருந்து அவங்களுடைய 10 தொகுதிகளும் எவ்வளவு சொல்லி அடையாளம் கண்டாங்க. இதற்கு பிறகு காங்கிரஸ் கட்சியோடு தொடர்ந்து மொபைல்ல அவங்க பேசி முடிச்சிருக்காங்க. இதன் காரணமாக அனைத்து விதமான கூட்டணி கட்சிகளுக்கான எண்ணிக்கை மற்றும் அந்த இடங்கள், தொகுதிகளுடைய அடையாளம் காணும் பணியெல்லாம் முடிவுற்றதன் காரணமாக கூட்டணி கட்சிகள் எந்தெந்த தொகுதிகளில் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற விவரங்கள் சற்று நேரத்தில் வெளியிட உள்ளார்கள். இதை அடிப்படையாக கொண்டுதான் அந்த பட்டியல் என்பது முக்கியத்துவம் பெறுகிறது. அதே நேரத்தில் திமுகவுடைய வேட்பாளர்கள் மற்றும் தேர்தல் அறிக்கை எல்லாம் நாளை வெளியிடப்படுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. அதை மையப்படுத்தி பார்க்கும்போது சற்று நேரத்தில் கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதிகளுடைய விவரங்கள் எல்லாம் சற்று நேரத்தில் வெளியாக உள்ளது. பாஸ்கர், இப்போ நேரடியாக இது வெளியிடப்பட இருக்கிறதா, இல்லை ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பு மூலமாக கூட்டணி கட்சி தலைவர்களுமே அங்கே திரும்ப அண்ணா அறிவாலயத்துக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கா? எல்லாம் கூட்டாக அமர்ந்து செய்தியாளர்களை சந்திப்பார்களா? அப்பொழுது வெளியிடப்படுமா? அது பற்றிய விவரம் உண்டா? காலையில சிபிஎம் உடைய மாநில செயலாளர் எல்லாம் பார்த்து விட்டு சென்று விட்டார்கள். அவருடைய ஆலோசனை கூட்டம் சிபிஎம் உடைய அலுவலகத்தில் தற்போது நடைபெற்று வருகிறது. தேமுதிகவுடைய சுதீஷ் அவர்களும் அவர் இங்கிருந்து புறப்பட்டு சென்று விட்டார். அவர்களாம் செல்லும் போது தமிழக முதலமைச்சர் தான் கூட்டணி கட்சி தொகுதிகள் என்னென்ன அப்படிங்கறத மாலை வெளியிடுவார் என்று சொல்லிவிட்டு சென்றார்கள். ஆனால் இங்க இருக்கக்கூடிய திமுகவுடைய முன்னணி தலைவர்கள், முக்கிய தலைவர்கள் எல்லாம் தமிழக முதலமைச்சருடைய இல்லத்துக்கு சென்றார்கள். அங்கு ஆலோசனை நடத்திவிட்டு மீண்டும் அறிவாலயத்துக்கு வருகை தந்திருக்கிறார்கள். இதன் அடிப்படையாக பார்க்கும்போது தமிழக முதலமைச்சருடைய வருகைக்காக அவர்கள் காத்திருக்காமல் சற்று நேரத்திலேயே தொகுதிகள் என்னங்கிறத பட்டியலாக அவர் கொடுத்து விடுவார்கள். அதன் அடிப்படையில் தான் மீண்டும் ஒரு ஆலோசனை கூட்டம் என்பது தமிழக முதலமைச்சர் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் அவர்கள் அண்ணா அறிவாலயத்துக்கு வருகை தந்த போது திமுகவுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, திமுகவுடைய வேட்பாளர்கள் மற்றும் தொகுதிகள் எல்லாம் அவர்களுக்கு தனியாக அறிவிப்பதற்குண்டான ஏற்பாடுகள் செய்யப்படும். கூட்டணி கட்சிகளுக்கு என்னென்ன தொகுதிகள் அப்படிங்கிறத ஒரு செய்தியாளர் சந்திப்பு வைத்து அறிவிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் குறைவாகவே இருக்கிறது. காரணம் என்னவென்றால் திமுகவுடைய முக்கிய தலைவர் மட்டும்தான் இருக்கிறார்கள். கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் தற்போது வரை அண்ணா அறிவாலயம் வருகை தரவில்லை. பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு சுமூகமாக நடத்திவிட்டு இங்கிருந்து புறப்பட்டு சென்று விட்டார் காரணமாக தொகுதி பட்டியலை அவர்கள் பத்திரிகையாளரிடம் கொடுத்து விடுவார்கள். செய்தியாளர் சந்திப்புக்கான ஏற்பாடுகள் தற்போது வரை எந்த விதமான ஏற்பாடும் இப்போது வரை மேற்கொள்ளப்படவில்லை. ரைட். ஸோ இப்போ நம்ம அதிமுகவில் பார்த்துருந்தோம், கூட்டணி கட்சிகள் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிட இருக்கிறார்கள் அப்படிங்கிறது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டார். அப்போ அதிமுகவுடைய தலைமை அலுவலகத்தில் கூட்டணி கட்சி தலைவர்களும் ஒருங்கே இருந்தார்கள். கூட்டாக செய்தியாளர்கள் எல்லாம் சந்திச்சாங்க அவங்களுடைய அந்த பட்டியல்லாம் வெளியிடப்படும் போது. ஆனால் இப்போ திமுக பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் கூட்டணி கட்சி தலைவர்கள் யாரும் திரும்ப அண்ணா அறிவாலயத்திற்கு இப்போ வருகை தரல. அவங்களுடைய அந்த என்னென்ன தொகுதிகள் அப்படிங்கிற பேச்சுவார்த்தையை முடிச்சுட்டு கிளம்புனவங்க தான். ஆனால் திரும்ப அவங்க எதுவும் வரலை அப்படிங்கிறது தான் இப்போ கிடைக்கக்கூடிய ஒரு தகவலாக இருக்குது. இன்னும் சற்று நேரத்தில் திமுக கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய தொகுதிகள் எவை எவை என்கிற அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.